90% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் மாஸ் பை டென்சிட்டி டாப்பிக்லேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டினை தப்பாக ஆன்சர் பண்ணி இதுலேருந்து மார்க்ஸ் லூஸ் பண்ணிடுறாங்க. இன்றைக்கி வாங்க நம்ம அதை எப்படி லூஸ் பண்ணாமல் கரெக்டாக ஆன்சர் பண்ணலான்னு பார்ப்போம். The acceleration due to gravity on the moon is 1/6 of the acceleration due to gravity on the earth. So, what will be the weight of an object weighing 12 Newton on the earth on the moon? என்ன கேட்குறாங்கன்னா, சந்திரனில் உள்ள புவியீர்ப்பு முடுக்கம் பூமியில் உள்ள புவியீர்ப்பு முடுக்கத்தில் 1/6 பங்காகும். எனவே பூமியில் 12 நியூட்டன் எடையுள்ள ஒரு பொருளின் எடை சந்திரனில் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எர்த்தில் 12 நியூட்டன் வெயிட் இருக்கக்கூடிய ஒரு பொருள் மூணில் எவ்வளோ வெயிட் இருக்கும், இதான் நமக்கு கொஸ்டின். மூனோட கிராவிட்டின்றது எர்த்தோட கிராவிட்டியில் 1/6 இருக்கும். ஓகேங்களா, சரிங்களா? மூணோட கிராவிட்டி எர்த்தோட கிராவிட்டியில் 1/6 மடங்கு இருக்கும். அப்படின்னா இப்போ பூமியில் 12 நியூட்டன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், எர்த்தில் 12ன்னு சொல்லிட்டாங்க, எர்த்து கிராவிட்டி டிவைடட் பை 6 போடணும். அப்போது 2 நியூட்டன் அப்படின்றத நம்மளோட ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த மாஸ் இன் கிராம் ஆஃப் அ கோல்டு காயின் ஆஃப் ரேடியஸ் 2 cm அண்ட் திக்னஸ் 0.005 cm. த டென்சிட்டி ஆஃப் த கோல்டு இஸ் 19.3 g/cm3. 2 சென்டிமீட்டர் ஆரம் மற்றும் 0.005 சென்டிமீட்டர் தடிமன் கொண்ட ஒரு தங்க நாணயத்தின் நிறையை கிராமில் காண்கன்னு கேட்குறாங்க. தங்கத்தின் அடர்த்தி கொடுத்துருக்காங்க 19.3 g/cm3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணணும்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். அடர்த்தின்றது நிறை பை கொள்ளளவு அப்படின்னு வரும். இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா, மாஸ் தான் கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த வால்யூம் டிவிஷன்லேருந்து இங்கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆயிடுமா. இப்போது மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். கரெக்டாக இந்த ஃபார்முலாலேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ டென்சிட்டிக்கு சிம்பிள் இப்படி போடுவாங்க, ரோ எம் மாஸ் பை வால்யூம். இப்போ எனக்கு மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம்னு தெரிஞ்சிருச்சு. எனக்கு தெரியும் டென்சிட்டியோட ஒர்க் வேல்யூ இங்கே கொடுத்துட்டாங்க 19.3 g/cm3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு வால்யூமோடது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணிடலாம், மாஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தெரியும், ஒரு கோல்டு காயின் சொல்லியிருக்காங்க. ஒரு காயின்றது இப்படி இருக்கும். இப்போ நான் அந்த காயினை வந்து கொஞ்சம் லென்த்தாக அப்படி ஸ்கெச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்குமா. இந்த திக்னஸ் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க 0.005 cm. ரேடியஸும் கொடுத்துட்டாங்க 2 cm. இது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது, ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கா. இந்த சிலிண்டரோட ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம்னா வால்யூம் கண்டுபிடிச்சிடலாமா. சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா என்ன, πr²h. அப்போ இந்த இடத்துல நான் சப்ஸ்டிட் பண்ணலாமா. பைக்கு பதிலாக 22/7. ரேடியஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 2 cm சொல்லியிருக்காங்க. அப்போது r², 2 × 2 போட்டுக்கிறோம். ஹச்சுன்றது இந்த திக்னஸ் தானே, ஹச்சு திக்னஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.005. இப்போ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. 12.1 அப்படின்னு உங்களுக்கு என்ன இருக்கும், மாஸோட வேல்யூ வந்திருக்கும். அதனால் என்ன பண்ணுறோம், ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த வால்யூம் இன் cm³ ஆஃப் அ பீஸ் ஆஃப் அ மெட்டல் having density 5000 kg/m³ and weight 10.8 Newton. Take G value 10 m/s² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 500 kg/m³ அடர்த்தி மற்றும் 10.8 நியூட்டன் எடை கொண்ட ஒரு உலோகத்துணின் கன அளவை cm³ காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜியோட வேல்யூ 10 m/s அப்படின்னு எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் அப்படின்னு ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன். இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க, வால்யூம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எனக்கு வால்யூமோட வேல்யூ தான் தேவை. அப்போ வால்யூம் எடுத்துகிட்டு போயிடலாம். வால்யூம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை டென்சிட்டி அப்படின்னு எழுதிக்கலாமா. இந்த பி இங்கிட்ட எடுத்து வந்துடுறேன். டிவிஷனில் இருக்கிறது போகும்போது மல்டிப்ளிகேஷனில் வரும். மல்டிப்ளிகேஷன் இருக்கும்போது இங்கே கீழே வரும்போது டிவிஷனில் வந்துடும். இங்கே எனக்கு என்னென்ன தேவைன்னு பாருங்கள். மாஸ் தேவை, டென்சிட்டி தேவை. வேல்யூ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, டென்சிட்டியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, வெயிட்டோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. வெயிட்டோட வேல்யூ ஜியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு மாஸோட வேல்யூ கொடுக்கல. எனக்கு ஒரு ஃபார்முலா, இன்னொரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலானா, வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அது எப்படி சொல்லலாம்னா W இஸ் ஈக்குவல் டு mg அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ எனக்கு மாஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இப்போ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எங்கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா வெயிட் பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ்ன்னு கிடச்சிருமா. நமக்கு தேவைப்படுறது மாஸ். அப்போ வெயிட் என்ன சொல்லியிருக்காங்க, 10.8 நியூட்டன் சொல்லியிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், வெயிட்டுக்கு பதிலாக 10.8 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். கிராவிடேஷனல் ஃபோர்ஸை 10 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, டிவைடட் பை 10. இப்போ இந்த 10.8 டிவைடட் பை 10 நான் என்ன பண்ணிக்கிறேன், மாஸுக்கு பதிலாக இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா. 10.8/10 டிவைடட் பை டென்சிட்டியோட வேல்யூ. டென்சிட்டியோட வேல்யூ என்ன இருக்குது, 5000 kg/m³ அப்படின்னு இருக்குது. kg/m³.
இப்போது 10.8 10ஆல் டிவைட் பண்ணும்போது அது என்ன ஆகிடும் 1.08ன்னு இந்த ஒரு டிஜிட் முன்னாடி தள்ளி வந்துருமா. இப்போ இந்த இடத்துல 1.08 டிவைடட் பை 5000 அப்படின்னு இருக்கும். எனக்கு இங்கே கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் அப்படின்னு இருக்குது. ஆனால் அவங்க கேட்குறது என்ன இன் சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு இந்த மீட்டர் கியூப் வந்து இங்கே கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் அப்படின்னு இருக்குன்னா டிவிஷனில் இருக்கிறது இப்படி மேலே வந்துருமா, மீட்டர் கியூப் மேலே இப்படி வந்துடும், இங்கே கீழே கிலோகிராம் வந்துடும். இப்போ எனக்கு 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர்னு தெரியும். மீட்டர் கியூப்னு இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணிக்கணும், ஒரு மீட்டருக்கு ஒரு 100 போட்டுக்கிறேன். அப்போ இன்னும் 2 தடவை என்ன பண்ணணும், 100ஆல் மல்டிபிள் பண்ணோன்னா மீட்டர் கியூப்ன்றது சென்டிமீட்டர் கியூபுக்கு கன்வெர்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் இதை அடித்து கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த 3 0க்கு 3 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 2 0க்கு கேன்சல் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் எங்கிட்ட எடுத்து வந்துடலாம். பேலன்ஸ் ஒரு 0 தான் இருக்குது. 1080 டிவைட் பை 5 கேன்சல் பண்ணிங்கன்னா 5 10 1 5 பேலன்ஸ் 3 இருக்கும். 6 30 216 அப்படின்றது வால்யூமாக இருக்கும் சென்டிமீட்டர் கியூப். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் சப்ஸ்டன்ஸ் ஹேஸ் த ஹையஸ்ட் டென்சிட்டி? பின்வரும் பொருட்களில் எது அதிக அடர்த்தியை கொண்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியணும்னா உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி கூடிய மெர்க்குரி, கோல்டு, காப்பர், அயனோட டென்சிட்டி தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் எது டென்சிட்டி அதிகம்னு சொல்ல முடியும். மெர்க்குரியோட டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 13.6 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். கோல்டுக்கு பார்த்தீங்கன்னா 19.3 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். காப்பருக்கு பார்த்தீங்கன்னா 8.9 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். அயனுக்கு பார்த்தீங்கன்னா 7.8 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். இப்போ எதுக்கு அதிகமாக இருக்குன்னா கோல்டுக்கு தான் அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி மற்றது எதெல்லாம் இருக்குது மெட்டீரியல்ஸ்க்கு அதுக்கு டென்சிட்டியோட வேல்யூ பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A body of mass 60 kg weighs 222 Newton on mass. Find the acceleration due to gravity on mass அப்படின்னு கேட்குறாங்க. 60 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருள் செவ்வாய் கிரகத்தில் 222 நியூட்டன் எடை கொண்டுள்ளது. செவ்வாய் கிரகத்தில் புவியீர்ப்பு முடுக்கத்தை மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் அதில் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இப்போ வந்து நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மாஸ் கொடுத்துருக்காங்க 60 kgன்னு சொல்லியிருக்காங்க. 200 நியூட்டன் வெயிட் கொடுத்துருக்காங்க 222 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 60 இன்ட்டு ஜி. ஃபைண்ட் த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் மாஸ் தான் கேட்குறாங்க. அப்போ இந்த 60 நான் இங்கேருந்து இந்த பக்கம் மல்டிபிளிகேஷனில் இருக்கு எடுத்துகிட்டு வரும்போது எனக்கு என்ன ஆகிடும், இப்படி டிவிஷனில் வந்துருமா. 222/60 அப்படின்னு போட்டால் எனக்கு என்ன ஆகிடும், ஜி இஸ் ஈக்குவல் டு 3.7 அப்படின்னு கிடைக்கும். 3.7 சூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த அப்பேரண்ட் மாஸ் ஆஃப் அ பீஸ் ஆஃப் அ மெட்டல் when fully immersed in water is found to be 60 gram. The relative density of this piece of metal is 2.5. Find its actual mass in gram. ஒரு உலோகத்துண்டு தண்ணீரில் முழுமையாக மூழ்கி இருக்கும்போது அதன் தோற்ற நிலை 60 கிராம் என கண்டறியப்பட்டுள்ளது. இந்த உலோகத்துண்டின் ஒப்படர்த்தி 2.5 எனில் அதன் உண்மையான நிறையை கிராமில் காண்க அப்படின்றது கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணால் உங்களுக்கு இந்த ஃபார்மா தெரியணும். ரிலேட்டிவ் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் மாஸ் டிவைடட் பை லாஸ் ஆஃப் மாஸ் இன் வாட்டர். ஆக்சுவல் மாஸ், இப்போ லாஸ் ஆஃப் மாஸ் இன் வாட்டருக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதுதான் ஆக்சுவல் மாஸ் மைனஸ் அப்பேரண்ட் மாஸ். இப்போ நீங்கள் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பேரண்ட் மாஸ் ஆஃப் அ பீஸ் ஆஃப் அ மெட்டல் கொடுத்துருக்காங்க 60 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அப்பேரண்ட் மாஸ்ன்றது 16 சொல்லிட்டாங்க. ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் த பீஸ் ஆஃப் த மெட்டல் இஸ், ரிலேட்டிவ் டென்சிட்டி வந்து உங்களுக்கு எங்கே இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. அப்போது நான் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன், ரிலேட்டிவ் டென்சிட்டி எழுதிக்கிறேன். வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க 2.5 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த பக்கம் 2.5 இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் மாஸோட வேல்யூ எனக்கு தெரியாது, அதை நான் என்ன பண்ணிக்கிறேன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் டிவைடட் பை ஆக்சுவல் மாஸோட வேல்யூ தெரியாது, எக்ஸ் மைனஸ் 60. ஆக்சுவல் மாஸோட வேல்யூ நம்ம இதுலேருந்து என்ன பண்ணிடலாம் கொண்டு வந்துடலாம். இப்போது இந்த எக்ஸ் மைனஸ் 60 நான் இங்கிட்ட எடுத்துகிட்டு வரேன்னா எனக்கு என்ன ஆகும், 2.5 எக்ஸு 2.5 இன்ட்டு 60 115 வந்துடும் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. இப்போது இந்த எக்ஸை நான் என்ன பண்ணுறேன் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன், இந்த 150 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எப்படி கிரியேட் ஆகும், 2.5x மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸாக இருக்கிறது இங்கே வரும்போது மைனஸ் எக்ஸ் ஆகிடும். இந்த மைனஸ் 150 ரைட் சைடு போகும்போது ப்ளஸ் 150 ஆகிடும். 2.5xல் ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும் 1.5x வரும் இஸ் ஈக்குவல் டு 150. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 150 டிவைடட் பை 1.5. கீழே இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு 10ஆல் மேலே கீழே மல்டிபிள் பண்ணேன்னா மேலே 1500 வந்துடும், கீழே உங்களுக்கு இந்த பாயிண்ட் கேன்சல் ஆகி 15 வந்துடும். இப்போ 15ஆல் கேன்சல் பண்ணேன்னா 100 அப்படின்னு
எனக்கு ஆக்சுவல் மாஸ் கிடச்சிரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A wooden block floats on water, density 103 kg/m³ with 30% of, இது வந்து 103 கிடையாது, 10³ kg/m³ with 30% of its volume in it. What is the density of the wood in kg/m³ அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு மரக்கட்டை அதன் கன அளவில் 30% நீரில் அடர்த்தி 110³ kg/m³ இருக்கும்படி மிதக்கிறது. அந்த மரக்கட்டையின் அடர்த்தி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. kg/m³ கேட்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு உடன் பிளாக் என்ன ஆகுதான், ஃப்ளோட் ஆகுது அந்த மாதிரி தண்ணியில். அப்படி ஃப்ளோட் ஆகுறதுல 30% என்ன ஆகுது, இதுதான் ஃப்ளோட் ஆகக்கூடிய பார்ட். நமக்கு இதுதானே மேலே தெரியும் ஃப்ளோட் ஆகுது அப்படின்னா இது என்னன்னு சொல்லிட்டாங்க, 30% சொல்லிட்டாங்க. வாட் இஸ் த டென்சிட்டி ஆஃப் த வுட், அது எந்த அளவுக்கு டென்சிட்டியாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் கீழே போயிருக்கும் தண்ணிக்குள்ளே இருக்கே. கரெக்டாக? அப்போ 100ல் 30% போயிடுச்சு அப்படின்னா எனக்கு என்ன இருக்கும், 70% சப்மர்ஜ் ஆயிருக்கும். அப்போ அந்த 70% தான் அதோட டென்சிட்டியாக இருக்கும். கரெக்டாக? இப்போ அந்த 70% ரிமூவ் பண்ணுறதுக்கு டிவைடட் பை 100 போடுவோம். ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 7/10 போட்டோன்னா எனக்கு பாயிண்ட் என்ன ஆயிரும், ஒரு இது தள்ளி வந்துடும். அப்போது 0.7 அப்படின்னு எனக்கு கிடச்சிரும். 0.7 இன்ட்டு டென்சிட்டி என்னன்னு கொடுத்துருக்காங்க, 10³ அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அதனால என்ன பண்ணிக்கிறோம், அந்த 10³ சேர்த்து எழுதிக்கிறோம். 10³ kg/m³. ஆப்ஷன் பி 0.7 into 10³. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பை இன்க்ரீசிங் ப்ரெஷர் ஆன் அன் ஆப்ஜெக்ட் த வால்யூம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் டேஸ் அண்ட் இட்ஸ் டென்சிட்டி என். இப்போ வந்து ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க. இப்படி ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஸ்பாஞ்சை இன்க்ரீசிங் ப்ரெஷர், இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்களா, ப்ரெஷர் கொடுத்து அழுத்துறீங்களா. இப்படி இருந்த ஸ்பாஞ்ச் என்ன ஆகும், உங்களுக்கு சைஸ் குறையுமா. இந்த சைஸ்ல இருந்தது இப்படி குறைஞ்சிரும். ப்ரெஷர் கொடுத்து இப்படி மேலேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அழுத்தும் போது வால்யூம் என்ன ஆகும், டென்சிட்டி என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ஒரு பொருளின் மீது அழுத்தத்தை அதிகரிப்பதால் அப்பொருளின் கன அளவு பின்னர் அதன் அடர்த்தி. கன அளவுன்னு பார்த்தோம்னா அதோட வால்யூம். இப்போ இங்கே வால்யூம் என்ன இருக்குது, அதிகமாக இருக்குது. இங்கே என்ன இருக்குது, குறைஞ்சிருக்கு. அப்போது அப்பொருளின் கன அளவு என்ன ஆகும், குறையும், டிக்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ்ன்றது 2 ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு அடர்த்தி கேட்குறாங்க. இப்போது இந்த அளவு இடத்துல இருந்த பொருள் வச்சது இந்த இடத்துல நீங்கள் பொருள் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது உள்ளிருக்கையுமே ஸ்பாஞ்ச் இருக்குன்னா ஸ்பாஞ்சில் என்ன இருக்கும், உள்ளிருக்கை ஸ்பாஞ்சாக இருக்குமா ஃபுல்லாக. இவ்வளோ இடத்துல இருந்த பொருள் இவ்வளோ இடத்துல என்ன ஆயிடுச்சு, இப்போ அடங்கிருச்சு. அப்போ என்ன ஆயிருக்கும், இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அதோட அடர்த்தி. வால்யூம் வந்து உங்களுக்கு குறைஞ்சிருச்சு, டென்சிட்டி அதிகமாயிருக்கு. ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கிறோம். The weight of an object on the earth is 150 Newton. What will be its weight on the moon? பூமியில் ஒரு பொருளின் எடை 150 நியூட்டன் ஆகும். சந்திரனில் அதன் எடை என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எர்த்தோட வெயிட் வந்து 6 இருக்குது அப்படின்னா மூணில் உங்களுக்கு அதோட வெயிட் என்னவாக இருக்கும், 1/6 இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு தெரியும் வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இப்போது எர்த்தோட வெயிட் என்னன்னு சொல்லிட்டாங்க, 150ன்னு சொல்லிட்டாங்களா. 150 டிவைடட் பை 6 போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு 25 நியூட்டன். எர்த்தில் 150 நியூட்டன் இருக்கக்கூடிய ஒரு பொருள் மூணில் 25 நியூட்டன் வெயிட் தான் என்ன இருக்கும். இதே என்ன பண்ணுவாங்கன்னா மாஸ் வேல்யூ கேட்பாங்க. மாஸ் வந்து இடத்த பொறுத்து மாறாது, வெயிட்டு தான் இடத்த பொறுத்து மாறும். இப்போ வந்து எர்த்தில் ஒரு பொருளோட மாசு சேம் ஒரு 150 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதோட மாஸ் மூணில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கும் ஆன்சர் 150 தான். இதில் டிவைட் பை 6 பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் தப்பாயிடும். அதனால் வெயிட் கேட்டிருக்காங்களா மாஸ் கேட்டிருக்காங்களான்னு பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கோங்க. அந்த ஃபைனல் கொஸ்டின் பாருங்கள். லெட் WE weight of the earth ன்னு வச்சுக்கோங்களேன் இது, and WM weight of the moon, the weight of an object on the earth and the moon respectively, then the ratio between WE and WM, weight of the earth and weight of the moon will be equal to which of the following அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பொருளின் எடை WE மற்றும் அதன் எடை அது பூமியில் எவ்வளவு எடையோ சந்திரனில் எவ்வளவு இன்னொரு இடத்துல எதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. வெயிட் ஆஃப் த எர்த்து டிவைடட் பை வெயிட் ஆஃப் த மூன், இந்த ரேஷியோ என்னவா இருக்கும் அப்படின்றதான் கொஸ்டின். நான் உங்களுக்கு ஃபார்முலா சொல்லியிருக்கேன். வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எர்த்தோட கிராவிட்டி வந்து உங்களுக்கு G அப்படின்னா மூனோட கிராவிட்டி G/6. இப்போ நீங்கள் இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஜியோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. வெயிட் ஆஃப் த எர்த் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். சேம் என்ன பண்ணுவீங்க, வெயிட் ஆஃப் த மூன் அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுவீங்களா. மாஸ் எங்கேயுமே சேஞ்ச் ஆகாது, அதனால என்ன பண்ணுறோம், மாஸ் அதே தான் போட்டுக்கிறோம். ஆனால் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஜியாக இருக்குது எர்த்துலனா, அப்போது மூணில் G/6 இருக்கும். அதனால் என்ன பண்ணுறோம், டிவைடட் பை
g/6ன்னு போட்டுக்கிறேன். அப்போ இந்த 6 என்ன ஆகும், டிவிஷனில் இருக்கிறது மேலே வரும்போது மல்டிப்ளிகேஷன் வந்துடும். அப்போ இந்த எம்மும் கேன்சல் ஆகிடும். ஜியும் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 6 மேலே வந்துருச்சுன்னா 6/1 அப்படின்னு ஆகிடுமா. அப்போது WE/WM weight of the earth divided by weight of the moon is equal to 6. 6/1ன்றதை நம்ம 6ன்னு எடுத்துக்கலாமா. ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் நம்ம பேர்ஸ் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.